guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம weight loss journey-யோட ஒரு continuation தான் பார்க்க போறோம். And நீங்க நம்ம weight loss journey-யோட part 1 வீடியோ பார்க்கலனா நான் லிங்க் வந்துட்டு description box-ல போடுறேன். நீங்க அதை செக் பண்ணிட்டு இது கண்டினியூ பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அப்படி இல்லனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க இந்த வீடியோல தான் நான் மெயினா வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்ல போறேன். வீடியோல நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். லைக் எப்படி எனக்கு weight போட்டுச்சு, என்னென்ன ரீசன்னாலலாம் எனக்கு weight gain ஆச்சு and weight gain ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால நான் திரும்பவும் இந்த weight loss journey வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி என்னோட weight loss journey வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அதை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போன மெத்தட்ஸ் என்னெல்லாம் அண்ட் கடைசியாக நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தட், லைக் எனக்கு எதெல்லாம் ஒர்க் ஆச்சு, என்ன மாதிரி டயட் ஒர்க் ஆச்சு, என்ன மாதிரி எக்ஸசைஸ், என்ன மாதிரி ருட்டீன் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்றதை இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டேன், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது எனக்கு இனிஷியலாக வந்து ஒரு ஐடியா இல்லை. ஓகே, இந்த மெத்தட் பண்ணலாம், இந்த மெத்தட் பண்ணலாம். ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண மெத்தட் வந்து GM டயட் பிளான். ஸோ அது ஒரு பாப்புலரான ஒரு டயட் பிளான், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் ஃபார் அ வீக் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், ஒரு நாள் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டயட் பிளான் இருக்கும். லைக் 1 வீக்லேயே உங்களுக்கு ரேப்பிடாக வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணலான்றது. எனக்கு அந்த மெத்தட் வந்துட்டு பிக் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாரம் கூட பண்ண முடியல. ஒரு 3rd day 4th டேலே வந்துட்டு எனக்கு அதில் நிறைய வாமிட் சென்சேஷன், ஹெட்டேக், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அதை நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. செகண்ட்லி, நீங்கள் அந்த GM டயட் பிளான் மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 வீக் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் அதை கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டார்விங் டயட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு அதை கேரி பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து உங்களுக்கு இப்போது நீங்கள் சாப்பிட்டதை விட நீங்கள் முன்னாடி இந்த டயட் பிளானுக்கு முன்னாடி சாப்பிட்டதை விட ஜாஸ்தி இன்டேக் எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் பிளான் வந்து பிக் நோ. இதுக்கப்புறம் நமக்கு டயட்லாம் செட் ஆகாது, டயட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம டேரெக்டாக போய் ஒரு ஜிம் சேர்ந்துடலாம். ஜிம் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி செம்மையாக வெயிட் கம்மி பண்ணிடலாம்னு நினச்சி நான் ஒரு ஜிம் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நான் ஒர்க் அவுட் வந்துட்டு லைக் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரெகுலராக நான் ஜிம் போகல. ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் போவேன், சம்டைம்ஸ் 4 நாள் போவேன், சில டைம் ஒரு வாரம் ஃபுல்லாகவே போகாமல் விட்டுருவேன். அந்த மாதிரி இர்ரெகுலராக போயிட்டு இருந்தேன். போகும்போது சில நாள் வந்துட்டு ஒரு 30 minutes ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லை சம் டேஸ் வந்துட்டு ஒரு 1 hour, லைக் என்னோட மூட் பொறுத்து கொஞ்சம் நேரம் எனக்கு பண்ணலான்னு தோணுச்சுன்னா ஒரு 1 hour அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் அங்கே ஒர்க் அவுட் பண்ண வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனால் என்ன நான் பண்ண ப்ராப்ளம்னா, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அகெயின் டயட் இன்டேக் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணுறோமே, ஸோ இஷ்டத்துக்கு சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம நார்மல் ரெகுலர் டயட்டே வந்து ஃபாலோ பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அகெயின் எனக்கு அதுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. லைக் நான் ஒரு வருஷம் வந்துட்டு நான் ஜிம் போயிருந்தேன்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 kgs அவ்வளோதான் எனக்கு ரெடியூஸ் ஆச்சு. மற்ற எல்லாமே வந்து எனக்கு நான் இப்போ இருந்துட்டு இருந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆச்சு, அவ்வளோதான். எனக்கு வெயிட் ரிடக்ஷன் சுத்தமாக நடக்கல. நான் ஜிம் கண்டிப்பாக ப்ளேம் பண்ண மாட்டேங்க. ஜிம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் அதோடு சேர்ந்து நான் டயட் ஃபாலோ பண்ணலை. ஸோ அதுதான் என்னோட ஃபால்ட். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்றதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம் வந்து நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது மைண்ட் தான். ஸோ நீங்கள் முதல்ல வெயிட் லாஸ் ஜேர்னி இல்லை வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்ட் வந்துட்டு அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பண்ண போகிறேன்றது உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ரொம்பவே தெளிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இப்போது நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு யாராவது வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நோன்னு சொல்ல கற்றுக்கணும். அதே மாதிரி ஸ்வீட் மட்டும் கிடையாது, உங்களோட ஃபேவரட் ஃபுட் லைக் பிரியாணி இல்லை
இந்த மாதிரி டீப் ஃப்ரைடு இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதுக்கு நோன்னு சொல்லிவிட்டு உங்களோட டயட்டில் நீங்கள் என்ன வந்து யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த டயட் மட்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆஃப் ஹாப்பினஸ். உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயிற்றில் போயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. பட் அது எல்லாமே ஃபேட்டாக உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் சேர்த்து குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கிறதுக்கு உங்களோட ஓல்டு பிக்ஸ், நீங்கள் நல்ல ஒரு ஃபிட்டான க்ளோத்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஓல்டு பிக்ஸ் ஏதாவது உங்களோட மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. அது பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஓகே நம்ம இந்த மாதிரி ஆகணும், நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கோம், வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கோம், ஸோ நம்ம இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்றது உங்களுக்கு எப்பயுமே ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மொபைல் மட்டும் கிடையாது, வேறு எதுலேயோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ். நீங்கள் ரெகுலராக ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது கூட ஃப்ரிட்ஜோட டோரில் கூட நீங்கள் சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனல் திங் வந்துட்டு நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஈவன் யர் பிக்சர்ஸ் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்க போகிறீங்க, அதனால பிரச்சனை கிடையாது, நீங்கள் தான் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த வெயிட் லாஸில் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வெயிட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா வந்து ப்ளே பண்ணும். லைக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோன் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகும், விச் இன் டர்ன் உங்களுக்கு அது எல்லாமே வந்து வெயிட் கெயினில் ரிசல்ட் ஆகும். வெயிட் கெயின் மட்டும் கிடையாது, நார்மலாகவே வந்து ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் திங் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு வெயிட் கெயினும் ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரீசன் வெயிட் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ்ன்னு மட்டும் கிடையாது, ஜென்ரல் ஸ்ட்ரெஸ். நல்லா தூங்குங்க, 8 hours ஆஃப் ஸ்லீப் எடுத்துக்கோங்க, எந்த விஷயத்தையும் போட்டு ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். அண்ட் ஈவன் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கீங்கன்னா வெயிட் ஜாஸ்தி இருக்கிறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, வெயிட் கம்மி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ கெட். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் உங்கள் மைண்டில் யோசிச்சுட்ருக்கீங்களோ அது எல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் குறைக்கிறோம் அப்படின்ற விஷயத்த மட்டுமே உங்களோட மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேச்சர் வந்துட்டு உங்களுக்கு அது கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட எய்ம் ஆர் கோல் அண்ட் ஆக்ஷன் வந்துட்டு கான்ட்ரடிக்டரியாக இருக்கக்கூடாது. ஸோ இதையே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதான் உங்களோட கோலை வச்சுக்கலாம். உங்களோட கோல் வந்துட்டு வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றத உங்கள் கோல்னா உங்களோட ஆக்ஷன் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயட்டோ எக்ஸசைஸோ ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு உங்களோட ஆக்ஷனில் இருக்கணும். உங்களோட கோல் வந்துட்டு வெயிட் லாஸ்ன்னு வச்சுட்டு உங்களோட ஆக்ஷன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் தூங்கிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது. ஸோ உங்களோட எய்மும் உங்களோட ஆக்ஷனும் ஒரே லைனில் சிங்கில் தான் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஃபிசிக்கலாக வந்து வெயிட் லாஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் மென்டலி வந்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் டயட்டுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். அண்ட் என்னோட வெயிட் லாஸில் மேஜராக வந்து நான் ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருந்தேன். வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்னா நம்ம நார்மலாக ஜிம்லேயே வந்துட்டு ஒரு கிராஸ்ஃபிட் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கும். லைக் ஒரு நாள் அப்பர் பாடி இருக்கும், லோவர் பாடி இருக்கும், கோர் இருக்கும், ஃபங்க்ஷனல் இருக்கும், ஆனிமல் ஃப்ளோ இருக்கும், ஸ்ட்ரென்தனிங் இருக்கும், நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 1 to 2 hours வரைக்கும் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அண்ட் டேஸும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வீக்லி பட் ஒரு 5 days வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த 5 days வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு மினிமம் ஒரு 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வாக்கிங் மட்டும் போனீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடையாதுங்க. வாக்கிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏர்லி மார்னிங் பிரிஸ்க் வாக் இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்களோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் நார்மலாக வாக்கிங் மட்டும் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது கேலரிஸ் உங்களுக்கு பர்ன் பண்ணுறதுலையோ உங்களோட வெயிட் லூஸ் பண்ணுறதுலையோ அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. அதை விட கொஞ்சம் ஒரு ஹெவி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஜிம் போகணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் நார்மலாக யூடியூப் எடுத்துட்டிங்கனாவே அதில் ஏகப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது.
நான் சொன்ன எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸும் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக பிகினர்ஸ் லெவலில் எக்கச்சக்கமாக வீடியோஸ் இருக்கும். நீங்களே அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 30 minutes ஒர்க் அவுட், 1 hour ஒர்க் அவுட், நான் சொன்ன ஃபார்ம்னு கூட கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் லைக் ஒரு ஏரோபிக்ஸோ இல்லை ஜூம்பாவோ இல்லை யோகா நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னா யோகா, இல்லை உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது டான்ஸ் பிடிக்கும்னா எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்ஸ். பட் உங்களுக்கு நல்ல கேலரிஸ் பர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும், கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். நீங்கள் செலவு பண்ணி ஜிம் போகணுன்றது நெசசிட்டி கிடையாது. நீங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ஈஸியாக பண்ணலாம். பட் ஒன்லி திங் இஸ் தட் உங்களோட மைண்ட் செட் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நீங்கள் தனியாக வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக ½ hour கண்டிப்பாக பத்தாது. மினிமம் 1 hour கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு பெரிய வெயிட் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour பண்ணுங்க. 1 hour வந்து உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வீட்டில் தான் இந்த பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த 1 hour உங்களுக்காக ஒதுக்கி வச்சு அந்த 1 hour வந்துட்டு நல்ல கேலரிஸ் பர்ன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம டயட் பார்க்கலாம். டயட் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குங்க. பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜென்ரிக்காக எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இன்டெப்த் வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி திங் பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக டயட் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது நான் அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நான் தனியாக வந்து செப்பரேட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 months வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணேன். லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது, பட் டு சம் எக்ஸ்டென்ட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 3 months வந்து நம்மளோட ஜென்ரல் டயட்டில் நானே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நானே சூஸ் பண்ணி நானே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் அகெயின் ஜென்ரல் டயட்னா உடனே நம்ம டீப் ஃப்ரைட் ஃபுட், சாக்லேட்ஸ், சுகர் இது எதுவுமே இன்வால்வ் ஆகாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். ஒயிட் சுகர், சே பிக் நோ டு ஒயிட் சுகர். கண்டிப்பாக நீங்கள் சுகர் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சுகர் வந்துட்டு நார்மலாக சாப்பிட்டுட்டே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணணுன்னா அகெயின் நீங்கள் காஃபி, டீ இந்த மாதிரி குடிக்கிற ஒரு ஆளாக இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு காஃபி, டீ குடிக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்மி பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 வாட்டி நார்மலான டைமில் ஒரு 2 to 3 times வந்து காஃபி ஆர் டீ வந்து நான் குடிச்சிட்ருப்பேன். அண்ட் இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிக்ட் டயட்டில் கூட என்னால் ஃபுல்லாக வந்து காஃபி டீ கட் பண்ண முடியல. பட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து காஃபி ஆர் டீ குடிப்பேன். மார்னிங் வந்து காஃபி டீ எடுத்துக்க மாட்டேன். ஈவினிங் மட்டும் ஏதாவது ஒன்று ஐதர் காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது ஒன்று வந்துட்டு ஒரு நாளைக்கு குடிப்பேன். பட் ஒயிட் சுகர் இல்லாமல் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டு டீ குடிப்பேன். அதுவும் அவாய்ட் பண்ண முடியும்னா ரொம்பவே நல்ல விஷயம். பட் நான் வந்து காஃபி டீக்கு கொஞ்சம் அடிக்டட். ஸோ அது இல்லாமல் மற்ற எவ்வளோ வேணால் என்னால் டயட் பண்ண முடியும். பட் காஃபி டீ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் அதை தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் தான் ஃபஸ்ட்டு 3 months இருந்தேன். மார்னிங் 8 o'clock என்னோட ஃபர்ஸ்ட் மீல் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கெல்லாக்ஸ் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் ஆர் கார்ன்ஃப்ளாக்ஸ் ஆர் 2 boiled egg. ஸோ இந்த நாளில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்பேன். 8 o'clock வந்துட்டு நான் சாப்பிட்றேன்னா ஒரு 1.5 hours அப்புறம் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணுற டைம் எனக்கு அப்படி தான் செட் ஆச்சு. ஸோ என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல. உங்களுக்கு ஏர்லி மார்னிங் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா நீங்கள் அது பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் தான் பண்ணணும் இல்லை ஈவினிங் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன டைம் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ, எந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஃபுல் எஃபர்ட்டோட உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11:30 நான் ஒரு க்ரீன் டீ குடிப்பேன். க்ரீன் டீ வித் எனக்கு ரொம்ப பசிச்சதுன்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். ஆப்பிள் எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்துட்டு அந்த டைம் வந்து சாப்பிடுவேன். க்ரீன் டீயும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஃபேட் பர்னிங்க்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மணிக்கா நான் என்னோட செகண்ட் மீல் வந்துட்டு எடுத்துப்பேன். லஞ்சுக்காக 2 சப்பாத்தி ஏதாவது ஒரு கிரேவியோட அண்ட் பிளென்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும். சப்பாத்தி வந்து 2 தான் சாப்பிடணும். அண்ட் நீங்கள் இந்த 2 சப்பாத்தியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 மீலாக சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப நல்லது. லைக் 1 மணிக்கு ஒரு சப்பாத்தி அண்ட் 2 மணிக்கு ஒரு சப்பாத்தின்னு சாப்பிட்றீங்கன்னா அது இன்னுமே வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். பட் நான் வந்து ஜென்ரலாக 1 மணிக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன், நிறைய வெஜிடபிள்ஸ். அண்ட் நீங்கள் சப்பாத்தி வித் கிரேவி ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஆயில் கம்மியாக போட்டு எடுங்க. அண்ட் உங்களோட சைட் டிஷ்ஷில் வந்துட்டு தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2மே கார்ப். ஸோ அவ்வளோ கார்ப் வேண்டாம். ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஒரு
2 to 3 monthsக்கு வந்து ரைஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். ரைஸ், இட்லி, தோசை எப்படி சாப்பிடுவேன்னா வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் மேக்ஸிமம் ட்வைஸ். அதுவும் லன்ச் மீலுக்கு லைக் இவ்வளோ தான் குவான்டிட்டி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு. அதுவும் இல்லாமல் உங்களால் முடியும்னா நீங்கள் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்துட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாமல், ஃப்ரை எதுவும் பண்ணாமல் க்ரில் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வந்து க்ரில் பண்ணி இல்லை தந்தூரி மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் லெஸ் ஆயிலோட வச்சு நீங்கள் சிக்கன் சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் 4:30க்கு என்னோட ஈவினிங் காஃபி ஆர் டீ இருக்கும். 4:30க்கு நான் காஃபி ஆர் டீ குடிக்கிறேன்னா வித் கம்மியாக ப்ரௌன் சுகர். அண்ட் அது கூட ஸ்நாக்குக்கு நான் சாப்பிட்றது ஐதர் மக்கானா சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்ப்ரவுட்ஸ். நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் கூட ஃபஸ்ட்டு 2 to 3 months வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடாமல் அகெயின் நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம். மக்கானா ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் நட்ஸ் எடுத்துப்பேன். ஆல்மண்ட்ஸ், வால்நட், இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் மாதிரி எடுத்துப்பேன். அண்ட் 7:30க்கு என்னோட லாஸ்ட் மீல். 7:30 to 8 நான் க்ராஸ் பண்ணவே கிடையாது ஃபார் 3 months. அண்ட் லாஸ்ட் மீல் வந்துட்டு அகெயின் சப்பாத்தி இருக்கும். சப்பாத்தி இல்லைனா ஓட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 தான் மேக்ஸிமம் வந்து நான் எடுத்துக்கிட்டது. இதை தாண்டி வாரத்தில் ஒரு ரொட்டேஷனலில் 0 கார்ப் மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 0 கார்ப்னா கார்போஹைட்ரேட் எதுவுமே இல்லாமல் அது மாறும். ஒரு நாள் எடுத்துப்பேன், அப்படி இல்லை வீக்லி ஒன்ஸ் எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா வீக்லி ட்வைஸ், அப்படி இல்லைனா லைக் 2 daysக்கு அப்புறம் ஒன்ஸ், அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில். ஸோ எனக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி ஒரு 0 கார்ப் பிளான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுவும் வந்துட்டு ஒரு 3 monthsக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணேன். 0 கார்ப்னா கார்போஹைட்ரேட் உங்களோட ஃபுட்டில் சுத்தமாக இருக்கக்கூடாது, அண்ட் ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது, மில்க் சுத்தமாக கிடையாது, அண்ட் ஒயிட் ரைஸ் கிடையாது, சப்பாத்தி கிடையாது. ஸோ ஒன்லி சிக்கன், எக்ஸ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி சில ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மில்க் எல்லாமே சுத்தமாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு தனி ஒரு டாபிக்குங்க. உங்களுக்கு 0 கார்ப் டயட் பிளான் பற்றி உங்களுக்கு தனியாக தெரியணுன்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து இப்போதைக்கு இனிஷியல் பீரியடில் இந்த 0 கார்ப் பிளான் எதுவும் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மற்ற விஷயம் எல்லாம் பண்ணுங்கள். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் 0 கார்ப் ரிலேட்டடாக சில ஃபுட் கூட வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது. ப்ராக்கலி ரெசிபி இருக்குது, மஷ்ரூம் ரெசிபி இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். எஸ் கைஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அண்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது ஒரு டயட் ரிலேட்டடாகவோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அண்ட் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னி வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி மாறலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு செகண்ட் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். அண்ட் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் டேக் கேர் அண்ட் பை.